மைக்க மாட்டிக்குவோம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க சொல்கிறேன். மாற்றி சொல்கிறேன். ஹாய் எல்லாரும் எப்படி தப்பு. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் எழுதி வச்சுருக்கேன், மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அதை நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் நிறைய பேர்னால அவங்களோட சொந்த எல்போ லீக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடியலை. உங்களால் முடிஞ்சா முடியலையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா crocodile. முதலை இருக்குல்ல, முதலைனால அதோட நாக்கை வெளியே நீட்ட முடியாதாங்க. ஸோ சேரில். தேர்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால் இருக்குல்ல, இறாலுக்கு இதயம் இருக்குல்லங்க, அந்த இதயம் மண்டை மேலே இருக்கான். ஸோ அந்த மண்டைக்குள்ளே தான் இறாலுக்கு இதயம் இருக்குது. ஃபன்னி. அண்ட் நாலாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அந்த பன்னிக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா, பன்னிக்குட்டினால ஃபிசிக்கலாக முடியாதாங்க ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயம், அதாவது அண்ணாந்து வானத்தை பார்க்க முடியாதான். அண்டு அஞ்சாவதா இந்த டங் ட்விஸ்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்மளோட தெரியல, சரி நம்ம சொல்லிடலாம். 6th சிக்கு சேக்ஸ் 6th ஷீப்ஸ் சிக். ஸோ இதுதான் இங்கிலீஷ்லேயே இருக்கக்கூடிய டஃபஸ்டான ஒரு டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு. 6th சிக் சேக்ஸ் 6th ஷீப்ஸ் 6th சிக் சேக்ஸ் 6th சிக்ஸ் 6th ஓகே 6th சிக் சேக்ஸ் 6th ஷீப்ஸ் 6 6th சிக் சேக்ஸ் 6th ஷீப்ஸ் 6 6th சிக் சேக்ஸ் 6th சிக்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் டைம். 6th சிக் சேக்ஸ் 6th ஷீப்ஸ் 6 6th சிக் சேக்ஸ் 6th ஷீப்ஸ் 6 6th சிக் சேக்ஸ் 6th ஷீப்ஸ் 6. நான் 3 தடவை சொல்லிட்டேன். எனக்கு கரெக்டாக தான் சொன்னேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததுக்கு நம்ம போகலாம். அடுத்து சில பேர் தும்முவாங்க, தும்முவாங்க. ஸோ இந்த மாதிரி பலமாக எந்த அளவுக்கு நம்ம தும்முறோமோ, அப்படி நம்ம பலமாக தும்மும்போது நம்மளோட ரிப், அதாவது விலா எலும்பு கூட ஃப்ராக்சர் ஆகுமாங்க. தும்மும்போது கொஞ்சம் மெதுவாகவே தும்முங்க, அதுதான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லது, உங்களோட விலா எலும்புக்கும் நல்லது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்க எல்லாரோட ஒரு மெயினான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, இந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். அது எல்லாமே இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான். அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, இல்லை ஒரு பார்ட் ஆஃப் த பாடி மாதிரி கூடவே இருக்குது இப்போ இருக்கவங்க எல்லாருக்கூடையும். ஸோ இந்த மாதிரி நம்ம 1 ஹவருக்கு மேலே ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக 700 டைம்ஸ் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகுமாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் காதில் அழுக்கு எடுத்திங்கன்னா அழுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது இயர் வேக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு யூஸ் பண்ணி தான் காது வலி வந்துச்சு. ஸோ அதனால் நீங்களும் குறைச்சிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி உலகத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வேறு இருக்கோ அதே மாதிரி தாங்க. ஸோ டங் பிரிண்ட், இந்த நாக்கில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன்ஸுமே உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வேறு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் இருக்குமாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, சாரி அது நம்மளோட இங்கிலீஷ் கிடையாது, பிரிட்டிஷோட இங்கிலீஷ். நம்மளோடது தமிழ். ஓகேவா? ஓகே, இப்போது இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷில் எம்டி அப்படின்னு முடிகிறதுல ஒரே ஒரு வேர்டு தான் இருக்காங்க. அந்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம்ட். ஸோ இந்த ஒரு வேர்டு தான் இங்கிலீஷ்லேயே எம்டி அப்படின்னு முடிகிற ஒரே ஒரு வேர்டாக. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட். ஸோ நம்மளோட பூனை. எனக்கு பூனைனாலே பிடிக்காது. உங்களை எத்தனை பேருக்கு பூனை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நாய் குட்டியாக இருந்தால் தூரத்தை வச்சு பார்ப்பேன். பட் ஆனால் நமக்கு கொஞ்சிறதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அது கடிச்சு வச்சு போடும். எனக்கு நாயை பார்த்தா ரொம்ப பயம். ஸோ நாய் விரட்டி முள்ளுச்செடிக்கெல்லாம் நான் போய் விழுந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு எனக்கு நாய்னா பயம். நாயில் நிறைய அவதிப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பூனையை பார்த்தாலும் பிடிக்காது. பேர்ட்ஸ், ஐ லவ் பேர்ட்ஸுங்க. மற்றபடி எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு வருவோம். நம்ம சில வார்த்தைகளையே இங்கிலீஷில் தப்பாக, இங்கிலீஷ் வார்த்தைகளில் சில விதம் ஓகே, சில இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதே தயக்கம் காட்டுற அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க மக்கள். ஓகே, கேட் இருக்குது பார்த்தீங்களா, கேட்டோட காதில் மட்டுமே 32 மசில் இருக்காங்க. அதனால தான் அதுக்கு எல்லாமே கேட்குது.
எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்மார்ட்டஸ்டான ஒரு அனிமல்னால் அதை நான் கேட்டுன்னு நினைப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், கேட்டை நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து கீழே போட்டாலும் அது அந்த கீழே விழுகும்போது அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். நீங்கள் தலையில போட்டாலும் அது நேராக வந்து லேண்ட் ஆயிரும், லேண்டிங் வந்துட்டு கரெக்டாக ஆகிடும். ஸோ இது ஒன்று. அண்ட் அதோட அந்த மீசை முடி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சே வந்துட்டு வரக்கூடிய டிசாஸ்டர்ஸ்லாம் வந்து அது கெஸ் பண்ணிடும். இந்த மாதிரி நிறையா, அதே மாதிரி திங்கிங் வந்துட்டு அதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அது ரொம்ப ஸ்மார்ட்டஸ்டான ஒரு அனிமலாக நான் பார்க்குறேன். ஸோ அண்ட் கேட் வந்து டொமஸ்டிக் அனிமல் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிச் இருக்குது பார்த்தீங்களா, நெருப்புக்கோழி. நெருப்புக்கோழி முட்டையை பற்றி இப்போ நம்ம பேச போகிறது கிடையாது. நெருப்புக்கோழியோட முட்டை கண்ணை பற்றி நம்ம பேச போகிறோம். நான் ஏன் முட்டை கண்ணுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரிச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மண்டையில் இருக்க மூளையோட அதோட கண்ணு தான் பெருசாங்க. ஸோ அத்தண்டி கண்ணு வச்சுருக்கு நம்மளோட ஆஸ்ட்ரிச். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைகர் பிஸ்கெட்லாம் இப்போ வந்துட்டு எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியலை. பட் நானும் வாங்கி சாப்பிட்றதில்ல. ஆனால் என்னோட சின்ன வயசில் டைகர் பிஸ்கெட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிஸ்கெட்டு. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டைகர் பிஸ்கெட்டில் வந்துட்டு இந்த சாக்கோ சிப்ஸ் போட்டது அதெல்லாம் ரொம்ப பெரிய காஸ்ட்லியான ஐட்டமாக பார்ப்போம். பார்லிஜி பிஸ்கெட்டு அதெல்லாம் ஒரு காலங்க. 90s கிட்ஸோட அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ 90s கிட்ஸோட 90ஸ்க்கு முன்னாடி இந்த எல்லா கிட்ஸுமே அப்படி தான். ஸோ அவங்களோட மனசு பயம் இதெல்லாம் எப்படி ஒரு பியூராக இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஸ்நாக்ஸுமே கொஞ்சம் பியூராக இருந்துச்சு. இப்போ இருக்கவங்க எல்லார் மனசும் எப்படி கெட்டு போயிருக்கோ அதே மாதிரி இப்போ இருக்க ஸ்நாக்ஸும் ரொம்ப கெட்டதாக இருக்குது. ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே வருது. ஓகே, நம்ம கம்மிங் டு த பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா, இந்த டைகர் இருக்குது பார்த்தீங்களா, டைகருக்கு மேலே வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த கோடு ஓகேங்களா, அந்த கோடு வந்துட்டு அந்த ரோமத்தில் மட்டும்தான் நம்ம இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. அதோட ஸ்கின்னுலேயுமே அந்த கோடு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை. பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அட்லாஸ்ட் ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இங்கிலீஷ் நம்மளோடது கிடையாது, இங்கிலீஷ் தமிழ் இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுதுங்க. ஓகே, இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு லாங்கஸ்ட் வேர்டு தான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்லேயே டைப் பண்ணி முடித்த வேர்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டை மட்டுமே யூஸ் பண்ணி டைப் பண்ண இங்கிலீஷில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவர்டஸஸ். ஐ டோன்ட் நோ, நான் வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன்னா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சது அதை சொல்கிறேன். STEWARDESSESS. ஸோ இதுதான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் டைப் பண்ணப்பட்ட லாங்கஸ்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா. ஓகேங்க, இதுதான் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் சந்திக்கலாம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன். இப்படிக்கு நான் உங்கள் சிவசக்தி. நன்றி, வணக்கம்.